என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, இவளை ஏமாத்தினவனுக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்கால. அதுக்குதான் ஆர்த்தி சுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போறோம். இவளை வச்சு என் சித்தப்பா கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி கொடுத்து என் தம்பிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து அந்த சந்தோஷத்துல வந்து இவளுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த மோசக்காரிக்கு ஆரத்தி ஒரு கேடா? ஏய், ரகு, ரகு, இவளை உள்ள கூட்டிட்டு போங்க. இவ இங்க இருந்தா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஏய் வாடி உள்ள வா. அடி வாடி ரகு, வாடி. ரகு கையை விடுங்க. ரகு கையை விடுங்க. தேவலாத பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. ஒழுங்கா உள்ள வா. ரகு வா உள்ள. கையை விடுங்க. வான்னு சொல்றல. கையை விடுங்கன்னு சொல்றல. பக்கத்துல வந்தீங்க. செவந்தி, இந்த கற்பூரத்தை ஏத்து. இதுபடி இப்படிதான் மண்டபத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண தில்லுமுள்ள கண்டுபிடிச்சு தாலி கட்டுற நேரத்துல எப்படியாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு வந்தப்போ என்ன மயக்கமாக்கி ரூம்ல அடைச்சு வச்சிட்டீங்க. இப்ப இங்கேயும் வந்து என்ன பேச விடாம ரூம்ல போட்டு பாக்குறீங்க. வா. போம்மா உள்ள போ. ஒரு முறை தான் ஏமாறுவேன், திரும்பவும் நான் ஏமாற மாட்டேன். ஏய் என்ன நாங்க துள்ளுமுள்ளு பண்ணி ஏமாத்தி கல்யாணத்தை பண்ண பார்த்தோம். அந்த உண்மையை நீ கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிறுத்த பாத்தியா? ஆமா, இத்தனை நாளா இந்தா ஒன்னில்லாதவ நிக்கிதாங்கிற பேர்ல பக்ரைன்ல பெரிய பணக்காரி, 5-6 எண்ணெய் கிணறுக்கு சொந்தக்காரின்னு சொல்லி நடிக்க வச்சு ஃபோர்ஜரி பண்ணி பல கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் தம்பியை ஏமாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன? ஏமாத்துறது இல்லையா? அதுக்கு பேரு ஏமாத்துறது இல்ல. ஒரு சாதாரண பொண்ணு அவளை ஏமாத்தினவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்து அவளுக்கான உரிமையும் அங்கீகாரத்தையும் வாங்க நடத்தின வாழ்க்கை போராட்டம். ஆஹா, மொத்த குடும்பமும் இவ செஞ்ச பித்தலாட்டத்துக்கு துணை போயிட்டு கேட்டா உரிமை அதிகாரம்னு கதை சொல்லி